எவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? காலையிலையும் சபைக்கு வந்தோம், சாயங்காலமும் சபைக்கு வரோம் அப்படின்ற எண்ணம் இருக்கா? இல்லை கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் வாருங்கள் என்ற போது மகிழ்ச்சியாக இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறனாலே மகிழ்ச்சி இல்லை. நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், பல தடைகள், ஆலயத்தின் அலங்கத்தை எடுத்து கட்டுறதுக்கு பலவிதமான தடைகள். யார் யாரெல்லாம் பண்ணது? சன்பலாத், தோபியா, கேஷேம், சொல்லிக்கிட்டே போகலாம்ல. ஆனாலும் நெகேமியா என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே. எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 8:10, 4வது பத்தியில் கடைசி வசனம், கடைசி 2 வரிகள் மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? என்னுடைய பலன் தேவன் தான். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பலன் தேவன் தான். சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலத்தினால நிரப்ப போகிறார். என்னுடைய பலன் தேவன் தான் சொல்லுகிற மாத்திரம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலனை பார்த்துட்டோம். அடுத்து இன்னொன்று பார்க்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, மாம்சத்தில் அவரை உயர்த்தாதபடிக்கு. அது சாத்தான் கொட்டும் தூதனாக இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். ஆனாலும் தேவன் என்ன தெரியுமா சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம் தான் நான் நம்புகிறேன். அதற்காக என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இங்கே என்ன சொல்லப்பட்டது? பலம் இல்லை, என் பலவீனத்தில், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். நெகேமியா சொன்னது என்னது? பலன். இங்கே சொல்லப்பட்டது என்னது? பலம். எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? என்னுடைய பலன் தேவன் தான், என்னுடைய பலமும் தேவன் தான். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும்? என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. பவர்னு ஒன்று இருக்குது, எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ரெண்டும் வேறு வேறு இல்லை. ஆனால் சில காரியங்கள் பலத்தினால் ஆகும், சில காரியங்கள் பராக்கிரமத்தினால் ஆகும். ஆனால் இரண்டு காரியங்களாலும் செய்ய முடியாது கூட. எதனால் முடியும்? தேவனுடைய ஆவியினால் முடியும். நெகேமியா சொன்னதுக்கு மறுபடியும் வருவோமா? எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னுடைய பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் என்னுடைய பலம். இன்னொன்று பார்த்துடலாமா? பார்த்துட்டு நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 15:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். இல்லை, இங்கிலீஷில் வாசிக்கிறோம், ஐ வில் பி யுவர் கிரேட் ரிவார்ட். ரிவார்ட்னா என்னது? இந்த கூகுள் பேயில் கடையில் போயிட்டு ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? சில நேரத்தில் ரிவார்டு வரும், கேஷ்பேக் வரும்ல. தேவன் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு மகா பெரிய பலன். நெகேமியா சொல்கிறாரு பலன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பலம். இங்கே ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறாரு பலன். 3 காரியத்தை திருப்பி சொல்லலாமா? கர்த்தர் தான் என்னுடைய பலன். நான் சொல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய பலம், கர்த்தர் தான் என்னுடைய மகா பெரிய பலன். கண்களை முடிச்சு எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்றைக்கு உடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சணமான தரிசனம் இல்லை. ஆனாலும் அன்றைக்கு அந்த குட்டி பையன் சாமுவேலோடு நீர் பேசினீர். கர்த்தாவே, சொல்லும் மணியன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்ன பொழுது நிறைய காரியங்களை சாமுவேலுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். சாமுவேலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒன்றும் தரையில் விழவில்லை. தான் முதல் பெயர்சபா மட்டும் சாமுவேல் போனாலே எல்லாம் நடுநடுங்கி போனார்கள். பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை மாற்றி இந்த 33வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற சபை மக்களோடு நீர் பேசு.
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே என்ன சொல்றாரு? ஆபிரகாமேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு? பயப்படாதே. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம்னு பேர் மாறுது. இங்க என்னன்னு கூப்பிடுறாரு? ஆபிராமே. பழைய பேர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கேன்ப்பா, உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாதே. ஆபிரகாம் வந்து பயந்து போயிருக்கிறார் போல அந்த நேரத்தில். என்ன தேவன் கூப்பிட்டாரு? யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து கிளம்பி வந்துட்டோம், நதியை கடந்து. யோசுவா 24:3-4 வாசிக்கிறேன், எடுக்க வேணாம், நீ குறித்து வச்சுக்கோ. யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து வந்தார், நதியை கடந்து வந்தார். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோமே, தேவன் கூப்பிட்டாருன்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோமே. ஒரு பயம் ஆபிரகாமை பீடித்து கொண்டது. ஒரு பயம் ஆபிரகாமுடைய இருதயத்தை சூழ்ந்து கொண்டது. நேற்று உங்களுக்கு முன்பாக பேசின அண்ணன் ஆடம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். தம்பி, நாளைக்கு என்னால் போக முடியாதுப்பா, நீ போய் பேசுப்பா அப்படின்னு நான் பாஸ்டர்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பேசும்போது எனக்கு உடனே தோன்றுறது பயம்தான். என்ன பயம்? என்ன பேச போகிறோன்ற பயம் இல்லை, பயத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. யாராச்சும் சொல்ல முடியுமா? இங்கே உட்காந்துருக்கோங்க, நான் வாழ்க்கையில் பயந்ததே இல்லை, சொல்ல முடியுமா? ஐயா நீங்கள் சொல்லுவீங்களா? ஐயா என்னாலேயும் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்குமே பயம் வரும். நாளைய தினத்தை குறித்த பயம், வாழ்க்கையை குறித்த பயம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறாரு, ஆபிரகாமேன்னு பேர் சொல்லி கூப்பிட்டு உடனே என்னதான் சொல்கிறாரு? நான் உனக்கு கேடகமாக இருக்கேன், மகா பெரிய பலனாக இருக்கேன்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட் என்னது? பயப்படாதே, நீ பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு பெயர் சொல்லி அழைத்தேன். இல்லை, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில், எடுக்க வேணாம், எல்லாம் என்ன பாருங்கள், குறித்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எதை கட்ட எழும்புனாங்க ஜனங்கள் எல்லாரும்? யார் சொன்னா? பாபேல் கோபுரம். சூப்பர். எது கட்டினாங்கம்மா? பேர் உண்டாக பண்ணுவேன். யாரும் சொன்னாங்களே, அவர்களுக்கு பேர் உண்டாக பண்ணுவேன் என்று சொல்லி என்ன கட்ட ஆரம்பித்தாங்க? பாபேல் கோபுரம். மறுபடியும் பெரிய ஜலப்பிரளயம் வந்தாலும் வரும், இந்த மேலே இருக்க கடவுள் இருக்கிறாரு, மோசமானவர், நம்ம என்ன பண்ணலாம்? வானலாவ ஒரு கோபுரத்தை கட்டிடலாம், பார்த்துடலாம், மழை வெள்ளம் வந்தாலும் பார்த்துடலாம். இல்லை, அரராத்து மலைக்கு மேலாக 15 முழம் தண்ணீர் போச்சு. அரராத்து மலைக்கு மேலாக 15 முழத்துக்கு நோவாவுடைய பேழை மிதந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கணும். நம்ம வானத்தை அளாவுகிற ஒரு கட்டடத்தை கட்டலாம், வாங்க போகலாம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம்னு சொன்னாங்க. தேவன் என்ன பண்ணார்? அவர்களை சிதறடிக்க பண்ணினார், பூமியின் நாலாபுறமும் சிதறடிக்க பண்ணினார். அந்த அதிகாரம் முடிஞ்ச அடுத்த அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 12, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து என்னம்மா பண்ணுவார்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்ல, பேரை பெருமைப்படுத்துவேன். அதற்கு முந்தின அதிகாரத்தில் அவர்களாக எழுந்தார்கள், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்னார்கள், தற்பெருமையோடு இருந்தார்கள். தேவன் அவர்கள் என்ன பண்ணார்? சிதறடித்து போக பண்ணினார். பூமியின் ஃபுல்லா நாலாபுறத்திலும் சிதறடித்து போக பண்ணினார். ஆனால் இங்கே ஆபிரகாமை தேவன் அழைத்து சொல்கிறாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன். ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை அவர் நட்டாத்தில் விடமாட்டார், நடு வழியில் அவரை விட்டு போகிறவர் அல்ல. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமே, நான் உன்னை அழைச்சேன், நான் உன் கூட தான் இருக்கேன், ஆனாலும் உனக்குள்ளாக என்ன இருக்குது? இன்னும் ஒரு பயம் இருக்குது, நீ பயப்படாதப்பா,
நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கேடகம்னா என்னது? கேடகம் எதற்கு உதவும்? ஏதாச்சும் எதிரிலேருந்து யார் என்ன அடித்தாலும் கேடகத்தை வச்சு என்ன பண்ணிடலாம்? தடுத்துடலாம். கேடகத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசம். எபேசியர் 6:14-15 வாசிக்கிறோம்ல, விசுவாசம் என்னும் கேடகம். அதை மாத்திரம் எடுத்து வாசிச்சிடுறீங்களா? வாசிச்சுட்டு மறுபடியும் இந்த ஆபிரகாமுக்கே வந்துருங்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். விசுவாசம் என்னும் கேடகம். அங்க 6 சர்வாயுத வர்க்கம் இருக்கும் இல்ல? விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, நிறைய காரியங்கள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல கடைசியில வசனம் என்னும் பட்டயம்னு இருக்கும். ஓகே, அதற்குள்ளாக நம்ம போவோன்னா, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அதனால தான் ஆபிரகாம் கடைசியில் ஏதோ என்னவா மாறினாரு? விசுவாசத்தின் தகப்பனாக மாறி போனார். ஆனால் அவருக்குள்ளாகவும் என்னதான் இருந்தது? ஒரு பயம் இருந்தது. ஒரு பயம் இருந்தது. கல்தைய பட்டணத்தில் வெல் வேர்ஸ்டாக இருந்தேனே, இப்போ எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே. யோர்தானுக்கு அப்புறத்தில் நான் எப்படி இருந்தேன், இப்போ எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே. ஒரு சத்தம் கேட்டது, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேனேன்னு ஒரு பயம். தேவன் சொல்கிறாரு, பயப்படாது. இல்லை, இயேசுவனுடைய சீஷர்களை யோசிச்சு பாருங்களேன். இயேசுவோடு பயணித்தவர்கள் இல்லை, அற்புதங்களை செய்ய, பிசாசுகளை துரத்த, எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுத்தார். மார்க் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 14 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கவும் என்ன பண்ணணும்? போய் பிரசங்கம் பண்ணணும். ட்ரெயின் பண்றாரு. யார? சீஷர்களை இயேசு ட்ரெயின் பண்றார். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும், அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எதற்கெல்லாம் ஏற்படுத்தினாரு? போய் பிரசங்கம் பண்ணணும், பிசாசை துரத்தணும், வியாதியஸ்தர்களை குணமாக்கணும், அதிகாரமுடையவர்களாக இருக்கணும்னு. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருந்தது பார்த்தீங்களா? என்னது? அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும். சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்காக? நிறைய காரியங்கள் சொல்லலாம். பிசாசுகளை துரத்த, வியாதியஸ்தர்களை குணமாக்க, பிரசங்கிக்க, அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கன்னு பல காரியங்கள் நம்ம கோடிட்டு காமிக்கலாம். ஆனால் முதலாவது பாயிண்ட் என்னது? தம்மோடு கூட இருக்கு. அவர் இயேசுக்கு அதான் பிடிக்கும்ல. தம்மோடு கூட இருக்கிறோமா? நம்ம சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்ல. நம்ம வந்தோடனே முதல் வசனம் பார்த்தோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே இல்லை. அவர் சமூகத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ சீஷர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இயேசுனுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. எவ்வளோ பேருக்கு ஆசை இயேசுவை பார்க்கணுன்னு? எனக்கு ரொம்ப ஆசை. சீஷர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. இயேசுவோடு கூட இருந்தாங்க. இயேசு செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசை. அந்த 5 அப்பம் 2 மீனை எப்படி அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆச்சு? எப்படி எல்லாருக்கும் கொடுக்க குறையவே இல்லை. அது சீஷர்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருப்பாங்கல்ல. ஒரு பாக்கியமான ஊழியம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு என்ன தருமா நடந்தது? யோவான் 20:19 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், இன்னைக்கு மாதிரி அது ஒரு சாயங்கால வேலை. வாசிங்க பார்க்கலாம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யாருக்கு பயந்ததினால்? யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சாயங்கால வேளையில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த 33வது ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற உங்களுக்கு முன்பாக நடுவே நின்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம்.
எதை குறித்தும் பயப்படாது. நான் யோசிச்சு பார்க்குறேன், சீஷர்களுக்கு எப்படி பயம் வந்திருக்கும். இயேசு என்னென்ன காரியம்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. இயேசு கூட இருந்து அவ்வளோ காரியங்களை பார்த்தார்களே. கையை நீட்டி இறையாதே அமைதலாக இருந்தோன்னு என்ன ஆச்சு? அமைதல் உண்டாயிற்று. எல்லா அற்புதங்களையும் கூட இருந்து பார்த்தவர்கள் இல்லை. இப்போ என்ன ஆச்சு? பயம், இருதயத்துக்குள்ளாக ஒரு பயம். யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை கொண்டுட்டாங்க, சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து யாரை பிடிக்க போகிறாங்க? அந்த தம்மோடு இருக்கவன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த தம்மோடு இருந்தது யாரு? அந்த 12 பேர் தான். அதில் ஒருத்தன் பிசாசாய் மாறி போயிட்டான். உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்னு இயேசு சொன்னார்ல. ஆமாம், யூதாஸ் காரியாத். மீதி 11 பேர் பயத்தினால் பீடிக்கப்பட்டு அடுத்து என்ன நடக்குமோ, கதவை வந்து தட்டிடுவாங்களோ உடைச்சிடுவாங்களோன்னு பயந்து கதவுகள் பூட்டப்பட்டு உள்ளுக்குள்ளே பயத்தில் இருக்கையில் இயேசு என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு நடுவே தோன்றி என்ன சொல்கிறாரு? சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது எதற்காக? நிறைய சொல்லலாம்ல. நம்மளுடைய பாவங்களை கழுவ, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மை நீதிமானாக மாற்ற. கலாத்தியர் 3:14 வாசிக்கிறேன், எடுக்க வேணாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணினார்ல. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம் சிலுவையின் மேன்மையை பற்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா, ரட்சிக்கப்படுகிற எனக்கு ஜேவ பலனாக இருக்கிறது. நம்ம வந்தோன்னு பார்த்தோம்ல, 3 விதமான பலன் பார்த்தோம்ல. பலன், பலம், பலன். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையுமே செய்து முடிச்சிட்டார். அவர் சிலுவையில் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கொலோசியர் 1:20 இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் தயவு கூர்ந்து. எல்லாரும் வேதத்தை திருப்பி கொலோசியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எதை உண்டாக்கி? எதை உண்டாக்கி? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவையில் 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டு தம்முடைய திரு ரத்தத்தை நீத்தது எதற்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். நிறைய காரியங்கள் செய்தார். ரத்தத்தினால பாவத்தை கழுவினார், நம்மை நீதிமான்களாக மாற்றினார், பிதாவுக்கு முன்பாக நாம் நிற்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை எல்லாமே சொல்லலாம். ஆனால் முக்கியமானது என்ன தெரியுமா? நம் உள்ளத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணினார். எங்க? சிலுவையில். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எதை உண்டாக்கினார்? உண்மையிலே அந்த சமாதானத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இன்னும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறீங்களா? இல்லை, சில பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், வாசலில் போர்டு போட்டிருப்பாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். என்னுடைய டைரியில் கூட அதே வசனம் தான் இல்லை, 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எடுக்க வேணாம், உங்கள் கவலைகளை எல்லாம் வச்சிட்டிங்களா? பகலில் பார்த்து கேளுங்க, வச்சிட்டிங்களா? நான் காணிக்கை எடுத்துகிட்டு வந்த காணிக்கையை கூட போட்டு போவேன், ஆனால் கவலையை வைக்கவே மாட்டேன். எந்து இல்லது எந்து நான் ஏன் வைக்கணும்? நான் லூஸா? அது எப்போவுமே என் கூட தான் இருக்கும். நான் எதை வேணால் விட்டு கொடுப்பேன். அப்படி 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 சில பேர் சொல்கிறாங்க, வாயால் சொல்லலை, ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்காங்க. இங்கே எவ்வளோ பேர் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு இன்பம் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது, அதை நம்ம உணர்றோம் தான். ஆனால் வெளியே சென்றதுக்கு அப்புறம் பழைய கவலையோடு இருக்கிறோமா? பழைய கண்ணீரோடு இருக்கிறோமா? அவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாத்தையும் வச்சுட்டு போப்பா. வைக்கிறோமா? நம்ம தலையிலேயே தூக்கிட்டு இருக்கோம். பூ விற்கிற அம்மா கூட நைட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி தான் போவாங்க? காலி கூடையோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எப்போதும் கவலையை சுமந்துக்கிட்டே இருக்கிறோம்.
பயப்படாதன்னு சொல்றாரு, கவலைப்படாதன்னு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொல்லுகிறார். நிறைய பேருக்கு வசனம் தெரியும். சங்கீதம் 55:22 என்னது? கர்த்தர் மேல், ஐயா கரெக்டாக சொல்றீங்களேப்பா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை நீதிமானை. எல்லாமே தெரியுது, ஆனால் வைக்கிறோமா? வைக்க மாட்டோம். என்னோடது, ஏன் கவலை. பக்கத்தில் சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன் நான், ஆனால் வைக்க மாட்டேன். அண்ணால பாருங்களேன், அவள் ஜெபித்து தன்னுடைய மன கிளேசத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு அப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்படி இருக்கிறோமா? துக்கமுகமாக தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இல்லை, தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்க. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது நிறைய விதமான ஆசீர்வாதங்களை சொன்னார். என்னென்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், அநேக காரியங்களை சொன்னார். ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றார்? முதல் வார்த்தையே பயப்படாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 16:7 வாசிங்க பார்க்கலாம். பிற்பகுதி மாத்திரம் வாசிங்க அந்த வசனத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா வாசிங்கம்மா. நோக்கி முகத்தையும் பார்க்காதப்பா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் எதை தான் பார்க்குறாரு? எதை தான் பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் பயம் இருக்கா? இருதயத்தில் கவலை இருக்கா? எனக்கு ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு தான் ஞாபகம் வருது. நான் சண்டே கிளாஸில் இருக்கும்போது பாடினது. நான் பாடலாமாண்ணா? கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? நான் ரொம்ப சீனியர் செட்டோ. கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. கை தட்டலாமே அட்லீஸ்ட். 1 2 3. கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. நம் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம். பசங்களா பாடுங்க. படிப்புல கவலையா அதை பூ என்று ஊதிவிடு. படிப்புல கவலையா அதை பூ என்று ஊதி. காரணம் என்ன? என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம். வாய்களை திறந்து சொல்லலாமா? என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம். பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் சும்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். என் இயேசு. ஒரு உரிமையோடு என் இயேசு சொல்லமா? என்னுடைய இயேசு, என் இயேசு, என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாத. திரளான ஜாதிகளுக்கு அவர் தான் தகப்பன். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தராராம். அப்போ ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆளு. ஆனால் ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? பயப்படாத. ஒரு காலத்தில் அவரும் பயப்பட்டிருக்கார்ல. பைபிளில் இருக்கிறவங்க பெரிய ஜாம்பவான் இல்லை. எனக்கு பைபிளை மிகவும் பிடிக்க என்ன தெரியுமா காரணம்? வேதத்தில் எல்லாருடைய குறைகளும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாருடைய நிறைகள் எழுதப்பட்ட மாதிரி எல்லாருடைய குறைகளும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் இருந்தான், யாருன்னு கண்டுபிடிங்க. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு அந்த மனுஷன் சொன்னான்.
என்ன முதலே கண்டுபிடிச்சிட்டீங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்னு அந்த மனுஷன் சொன்னான். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, நான் உன்னுடைய முகத்தையே தேடுவேன் என்று அந்த மனுஷன் சொன்னான். உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் அனுப்பியறலும், அவைகள் என்னை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும்னு அந்த மனுஷன் சொன்னான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு, உனக்கு ரட்சிப்பானவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று அந்த மனுஷன் சொன்னான். அந்த மனுஷனுடைய நிலைமை ஒரு நாள் எப்படி திரும்ப மாறிச்சு? 2 சாமுவேல் 15:30 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3வது பத்தியில கடைசியில கீழே இருக்கும். தாவீது எப்படி எப்படி என்ன பண்றாரு? முகத்தை மூடி. ஒரு காலத்தில் என்ன சொன்னாரு? அவர் முகத்தை பார்க்கிற மனுஷனுடைய முகம் பிரகாசம் அடையும் சொன்னார். இப்ப என்ன பண்றாரு? முகத்தை மூடி. வாசிங்க தொடர்ந்து. ஒரு ராஜாவுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தீங்களா? வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு எங்க ஏறி போறாரு? இப்ப என்ன காலம்? வெயில் காலம். தார் ரோட்டில் நடக்க முடியுமா மத்தியானம் வெறுங்காலில்? கொப்பளம் வந்துடும்ல. ஒரு ராஜாவுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா? தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து கொண்டு எங்க போறாரு? எந்த மலைக்கு? எப்படி போறார்? சிரிச்சுக்கினே போறாரா? அழுது கொண்டே போகிறார். ஏன்? அது வீட்டில் போய் படிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை அவமாக்குவீராக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்? அகித்தோப்பேல் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய ஆலோசனை போலவே அந்த காலத்தில் இருந்தது. அகித்தோப்பேல் இப்போ யாருக்கு ஆலோசனை கொடுத்துன்னு இருக்கிறாரு? யாருக்கு? அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ராஜாவுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை பாருங்களேன். தாவீது எவ்வளோ பெரிய ஆள் இல்லை பைபிளில். தாவீதனுடைய குட் சைட் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லை? ஆனால் தாவீது செய்த பாவமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன பாவம்? பத்சேபாள். 1 ராஜாக்கள் 15:5 வாசிங்க பார்க்கலாம். வேதம் அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல். இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்ன பாவம் பண்ணார் தாவீது? உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள். அந்த ஒன்று தவிர பைபிளே போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் செம்மையான வழியில் நடந்தான் தாவீது. அந்த பாவத்துக்கு அவன் எவ்வளோ அழுதான் தெரியுமா தாவீது? சங்கீதம் 51ஆம் சங்கீதம் அதுக்காகவே டெடிக்கேட்டடாகவே எழுதப்பட்டது. என்னை ஈசோப்பினால் கழுவு, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா, இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சிருங்கப்பா. காத் தீர்க்கதரிசி போய் சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளோ அழுவுறார். ஒரே ஒரு தப்பு தான் தாவீது பண்ணார். மற்றபடி தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செம்மையானதை செய்தார். அப்போஸ்தலர் 13:17 வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா. இல்லை, எவ்வளோ பேர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா நான் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு அந்த ஆசை இருக்கு. எப்படியாவது அவருக்கு பிரியமானவனாக நடக்கணும். கரெக்டாக நான் சொன்ன வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் என்ன வசனமா? நான் சொன்ன ரெஃபரன்ஸ் கரெக்டா? 13:22. சாரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதை ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை இல்ல, தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.
எவ்வளோ பேர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறீங்க? தாவீதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தானா? தாவீது எந்த காலத்தில் வாழ்ந்தார்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் முதல் வசனம் முதல் பேர் தாவீது தான். வெளிப்படுத்தல கடைசி முடிகிறது யார் தான்? தாவீதின் வேறுமானவர்னு முடியும் இல்லை? தாவீதுக்கு ஏன் இந்த ஒரு பேர், இந்த ஒரு பெருமையை தேவன் ஏன் கொடுக்கணும்? எல்லார் கையிலும் கீச்சன் இருக்கா? இந்த வண்டி சாவி அதெல்லாம் வச்சுருப்பீங்கள? என்ன கீச்சனில் என்ன போட்டிருக்கோம்? சில பேர் இதில் வசனம் போட்டிருக்கோம், டிவிஎஸ் யமஹான்னு போட்டிருக்கோம்ல. தேவன் கையில் ஒரு கீச்சன் இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேருக்கு தெரியும்? தாவீதின் திறவுகோலை உடையவர் அவர். பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமாக எடுக்க வேணாம். 5ஆம் வசனம் இல்லை, 10ஆம் வசனத்துக்கு மேலே தான் வரும். வசனம் யாராவது எடுத்தீங்களா? 7ஆவது. வாசிங்க. பரிசுத்தம் உள்ளவரும் என்னதை உடையவர் இல்லை? தாவீதுக்கு இவ்வளோ பெரிய மேன்மை பாருங்களேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? ஒரு டைமில் பயம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, பயப்படாது. நீ சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பைபிளில் எவ்வளோ தூரம் பயப்படாதுன்னு இருக்கு தெரியுமா யாருக்காச்சு? உங்ககிட்ட கேட்கலாமா? நான் 365 முறை, 366 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வருது? பிப்ரவரி 29 வருது, லீப் இயரு. ஒன்று எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோ. தினமும் சொல்கிறாரு 365 நாளுக்கு 366 முறை இருக்குது வேதத்தில். பயப்படாதப்பா, நான் அவன் கூட இருக்கிறேன். எவ்வளோ பேர் தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? இல்லை இருதயத்தில் இன்னும் ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆபிரகாம் நான் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? ஆபிராமே பயப்படாது. சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க, அவ்வளோ அற்புதத்தை பார்த்தாங்க, அவ்வளோ அதிசயங்களை பார்த்தாங்க. திரளான ஜனங்களுக்கு தேவன் போஷித்ததை கண்டார்கள். ஆனால் இயேசு மரித்த பின்பு ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் அவர்கள் யூதர்களுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்த போது இயேசு அவர்களுக்கு நடுவாக தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசு நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார்ல. யோவான் 14:27 வாசிக்கிறோம். இந்த மாதிரி வசனங்கள்லாம் மாப்படம் பண்ணுறங்க. 14:27 எவ்வளோ பேருக்கு தெரியும்? வாசிங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எதை வைத்து போயிருக்கிறாரு? சில பேர் சொல்லி பார்த்துருக்கேன், உங்கள் அப்பா என்ன வெஸ்ட்டு போனார், எனக்கு உங்கள் தாத்தா எனக்கு என்ன வெஸ்ட்டு போனார்? ஒன்றுத்தையும் வெஸ்ட்டு போல, எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போனார். கேட்டிருக்கீங்களா? நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். டெத்து சாவில் தான் அதெல்லாம் கேட்க முடியும் இல்லை? இங்கே இயேசு நமக்கு என்ன எதை வைத்து போயிருக்கிறார்? சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எதை கொடுக்கிறாரு? அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும். பயப்படுறீங்களா? கலங்குறீங்களா? இதே அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொல்றாருல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எவ்வளோ பேர் இருதயம் கலங்கி துக்கித்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் மேலே பாரத்தை வெய்யின் வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தமாக எடுத்து போர்டெல்லாம் மாட்டுறோம் வீட்டில், ஆனால் உண்மையிலே வைக்கிறோமா? உண்மையிலே அவரை விசுவாசிக்கிறோமா? அவரையே சார்ந்து ஜீவிக்கிறோமா?
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண அந்த சமாதானத்தை எப்படி டேர்ம் பண்ணுறாரு பாருங்களேன், எப்படி காயின் பண்ணுறாரு பாருங்களேன். சாதா சமாதானம் இல்லை, பூரண சமாதானம். ஏசாயா 26:3 வாசிங்க பார்க்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் இல்ல. என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? பூரண சமாதானம். அந்த பூரணம்னா என்ன தெரியுமா? ஃபுல்ஃபில்னஸ், ஒரு முழுமை, குறையே இல்லை, எந்த ஒரு குறையுமே இல்லை, ஒரு முழுமை. அதுதான் பூரணம்னு அர்த்தம். இயேசு 30 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக 30 வருஷம் என்ன பண்ணாரு? லூக்கா 2:52 வாசிக்கிறோம். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அதுதான் பூரணம். விருத்தினா என்ன அர்த்தம்? விருத்தினா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? ஏதோ சொல்றீங்கன்னு கேட்குது. அதிகம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருத்தினா என்னது? அதிகம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். இதுதான் பூரணம். அந்த பூரண சமாதானம்னு வாசிச்சோம்ல, அந்த பூரணத்துக்கு தான் நான் டெஃபினிஷன் சொல்லித்தரேன். ஞானத்திலும் ஒரு சதுரத்தை யோசிங்களேன். ஒரு ஸ்கொயருக்கு எவ்வளோ மூளை? 4 மூளை. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தார்னே போட்டிருக்கலாம் வேதம். விருத்தி அடைந்தார்னாலே அது பெரிய காரியம். ஆனால் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதுதான் ஒரு பூரணத்தை குறிக்கிறது இல்லை? கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அவன் பூரணப்படுவான். நாளுக்கு நாள் பூரணப்பட்டு கொண்டே இருப்பான். 2 சாமுவேல் 5:10 வாசிங்க பார்க்கலாம். அங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அதுதான் காரணம். உங்களோட யார் இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? இல்ல. தாவீது சொல்றாரு சங்கீதம் 23, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நன்மையும் கிருபையும் நம்மளை தொடருதா? இல்லை வெறும் வெளியே போனால் திருநாய் தான் தொடருதா? இல்லை. டிவியில் சீரியல்லாம் வரும், அரை மணி நேரம் முடிஞ்சோன்னு என்ன போடுவாங்க கீழே? தொடரும். போ, ஏச்சு போ, சாப்பிடு போ, நாளைக்கு வா மறுபடியும். தொடரும் போடுறாங்கல்ல. தாவீது சொல்றாரு நன்மையும் கிருபையும். அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். டெய்லி, தினமும் க்ரோ ஆகிறாரு. இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு என்னை பரிசுத்தமாக்கும், என் பாவத்தை எல்லாம் கழுவும்னு மறுபடியும் போயிட்டு அந்த மாதிரி இல்லைல்ல. நாளுக்கு நாள், டே பை டே. வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். நம்மோடு இருக்கிறாரா? அந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான நாமம். அது ஃபஸ்ட்டு பைபிளில் யார் சொன்னா தெரியுமா உங்களுக்கு? சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை ஃபஸ்ட்டு யார் சொன்னா? யாரோ ஏதோ சொல்றீங்க, சும்மா சொல்லுங்க. காசா பணமா? ஏசாயா? சும்மா சொல்லுங்க. அண்ணாள், சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தரல. யாரோ சொன்னாங்க, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுக்கிற பட்சத்தில் அவன் உயிரோடு இருக்க நாளலும் நான் அவன் உமக்கு நான் தரேன். சேனைகளின் கர்த்தாவே என்ற நாமம் அவ்வளோ வல்லமை உள்ளது. தாவீதுக்கு முன்பாக நின்ற கோலியாத் எவ்வளோ பெருசாக இருந்தான்ல. ஈட்டியோடு பட்டயத்தோடு வந்தான். அவன் ஈட்டியை தூக்கிறதுக்கே முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், அவ்வளோ வெயிட் அது. தாவீது சொல்கிறாரு, நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு என்கிட்ட வர, ஆனால் நான்
இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமம். நாமம் வல்லமையுள்ள நாமம். ஏசாயான்னு இவங்க சொன்னாங்கல்ல, ஏசாயா எதை பார்க்குறாரு? ஆண்டவரை பார்க்கிறார், தரிசிக்கிறாரு. அப்போ சேராபீன்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். இல்லை, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பைபிளில் தேவன் கிருபையுள்ளவர் தான். ஆனால் வேதத்தில் எங்கேயாச்சும் கிருபையுள்ளவர் கிருபையுள்ளவர் கிருபையுள்ளவர்னு இருக்கா? தேவன் நல்லவர் தான், நல்லவர் நல்லவர் நல்லவர்னு இருக்கா? இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர்னு இருக்கா? ஆனால் என்ன சொல்லுது வேதம்? சேனைகளின் கர்த்தர். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்த தேவன். ஆவகுக்கு 1:13 வாசிக்கிறோம். பாவத்தை பார்க்க மாட்டாத, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரேன்னு சொல்றாருல, அவர் பரிசுத்த தேவன். மல்கியா 2:14 வாசிக்கிறோம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. சும்மா எழுதி வச்சுக்கோங்க, எடுக்க வேணாம். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்னும் பயந்துட்டு இருக்கோமா? சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இன்னும் ஒரு பயம் இருக்கா? இன்னும் ஒரு கலக்கம் இருக்கிறதா? இந்த புதிய வருடத்தில் நீங்கள் நுழைய போகிறீங்க. தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள்ல, அவர்கள் மத்தியில் தோன்றி, அவர்கள் நடுவில் தோன்றி என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஏன் பயப்படாதுன்னு சொல்றாரு? பயம் என்ன செய்யும் தெரியுமா ஒரு மனுஷனை? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கடைசி மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க பார்க்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, எக்கரைக்கு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு கூப்பிடுறாரு. அப்புறம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும், வாசிங்க தொடர்ச்சியாக. என்ன உண்டாகி? பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல், எதின் மேல் மோதிட்டு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சென்ற அந்த படகின் மேல், அந்த கப்பலின் மேல். வாசிங்க பார்க்கலாம். பின்னணையத்தில் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்புறம் காற்றை அதட்டி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என்ன சொல்றாரு அடுத்த வார்த்தை? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? பயம் எதை கொண்டு வருகிறது? விசுவாசம் இல்லாமை அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அன்னைக்கு யவீரு வரான். யவீரு யாரு? ஜெபாலய தலைவன். என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் தான் வந்து காப்பாற்றணும்னு காலிலே விழுந்துட்டாராம். காலிலே விழுந்துட்டார், இயேசுனுடைய பாதத்தில் விழுந்துட்டார். யாரு? ஜெபாலய தலைவன். இயேசுவும் போறாரு. போற வழியில் யார் நடுவில் குறுக்க வர்றது? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவங்கள சுகப்படுத்தி அவங்கள அனுப்பி, மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. திரும்பி பார்த்தா யவீரு வீட்டிலேருந்து 4 பேர் ஓடி வராங்க. என்ன சொல்கிறாங்க? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து விட்டார். இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? யவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயம் எதை கொண்டு வருகிறது? அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. பயம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை குறைக்கிறது. உங்களுடைய விசுவாச அளவு என்ன? யோசிங்களேன். டெய்லி காலையில் ஃபோன் சார்ஜ் போடுறோமா? காலையிலையோ சாயங்காலமோ எல்லாமே. நான் இப்போல்லாம் பெரிய ஃபோன் தான். இப்போல்லாம்
யாரும் பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சார்ஜ் போடுறோம்ல, ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குல்ல. உங்களுடைய விசுவாச அளவு என்ன? யோசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறாரு, உங்களுடைய விசுவாச அளவு என்ன? ரோமர் 12:3 வாசிங்க பார்க்கலாம். அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. உங்களுடைய விசுவாச அளவு என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பிரதர், உங்கள் விசுவாச அளவு என்ன? சிஸ்டர், உங்கள் விசுவாச அளவு என்ன? ஜீரோவில் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அப்படியா? பயம் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. சீஷர்கள்லாம் அலறி நடுங்கினாங்க. எதை பார்த்து? காற்றையும் கடலையும் பார்த்து. ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதில் தூங்கிட்டு இருக்காரு தான். அதில் மார்க்கு மாத்திரம் தான் ஸ்பெஷல் பண்ணி எழுதுறாரு. என்ன வச்சு தூங்குறாரா? தலையணை வைத்து. யாருக்காச்சும் தூக்கம் வருமா? இல்லை. கப்பலில் தண்ணி ரொம்பிட்டு இருக்கான். பலத்த சுழல் காற்று உண்டாகி கப்பலை இடிக்குது, கப்பலை ஆட்டுது, நவுத்துது. ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் தேவன் தருகிற சமாதானம். இதுதான் தேவன் தருகிற சமாதானம். சீஷர்கள் எல்லாம் அலறி நடுங்கினாங்க. பெரிய காற்று வீசியது, கப்பல் ஆடியது. எவ்வளோ பேருக்கு இந்த சண்டே கிளாஸ் பாட்டு தெரியும்? பெருங்காற்று வீசியது, கப்பல் ஆடியது. இதுவும் தெரியாதா? நான் அவுட்டு போங்க. சரி, பல்லமா. பெருங்காற்று வீசியது, என் கப்பல் ஆடியது, என் இதயம் புலம்பிற்று, நான் கர்த்தரை நோக்கினேன், ஒரு வார்த்தை கேட்டது, பயப்படாதே என்றார், அமைதல் உண்டாயிற்று, என்ன சந்தோஷம், அமைதல் உண்டாயிற்று, என்ன சந்தோஷம், அமைதல் உண்டாயிற்று, என்ன சந்தோஷம், அமைதல் உண்டாயிற்று. என்ன சந்தோஷமே இல்லையா உங்க முகத்துல? ஒன் மோர் டைம். பெருங்காற்று வீசியது, என் கப்பல் ஆடியது, என் இதயம் புலம்பிட்டு, நான் கர்த்தரை நோக்கினேன், ஒரு வார்த்தை கேட்டது, பயப்படாதே என்றார், அமைதல் உண்டாயிற்று, என்ன அமைதல் உண்டாயிற்று, என்ன சந்தோஷம், அமைதல் உண்டாயிற்று, என்ன சந்தோஷம், அமைதல் உண்டாயிற்று, என்ன சந்தோஷம். நான் பாடிக்கிட்டே இருப்பேன். சரி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? சீஷர்கள் பயந்து நடுகிறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து கேட்குறாங்க? இயேசுகிட்ட கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. நம்மளும் சில பேர் கேட்குறோம்ல, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கண் இல்லையா? உங்களுக்கு காது இல்லையா? மூக்கு இல்லையா? இல்லை, ஆண்டவருக்கு கண்ணே இல்லைப்பா, இல்லைன்னா பார்த்துருக்க மாட்டாரா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு? யார் கிறிஸ்தவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? சீஷர்கள் போயிட்டு இயேசுகிட்ட என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு கவலை இல்லையாப்பா? இயேசு ஏன் கவலைப்படணும்? அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர். அவர் தான் சமாதான காரணர். இல்லை, அவருக்கு ஒரு நாமமே இருக்கு. கிறிஸ்துமஸ் அப்போ எல்லாரும் வீட்லையும் போய் சொல்லுவோம். என்ன நாமம்? சமாதான பிரபு. சமாதான பிரபு. எஸ்ஐயா 9:6 வாசிக்கிறோம்ல, எடுக்க வேணாம். சொல்றீங்கண்ணா. ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. அவர் பேரே நாமமே என்னது? சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை
எங்கே வாசிக்கிறோம்? ஏசாயா 53:5 வாசிக்க வேணாம், எழுதி வச்சுக்கோ. இல்லை, எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். அவர் சமாதான காரணராக மாறினாராம். எதற்கு? நமக்கு சமாதானத்தை கொடுக்க. நம் உள்ளம் பயத்தினால பீடிக்கப்படாமல் சமாதானத்தோடு நாம் வாழ தேவன் எதை கொடுக்கிறார்? நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சீஷர்கள் பயந்து போய் இப்போ யாரை கேட்குறாங்க? உங்களுக்கு கவலை இல்லையான்னு இயேசுவையே பார்த்து கேட்குறாங்க. பைபிளில் இன்னொருத்தவங்க இயேசுவை பார்த்து அப்படி கேட்டாங்க. யாருன்னு தெரியுமா? யாரு? சரி, வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 38 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். யாருக்கு? மார்த்தாளுக்கு. வாசிங்க. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் குட் கேர்ள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்புறம் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? யாரு? இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? வேதத்திலே நிறைய காரியம் எழுதிருக்குல்ல, நம்மளும் அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஆண்டவரே, உங்களுக்கு கண் இல்லையா? ஆண்டவர் கண்ணே இல்லை பிரதர். ஏன் நீ போய் பார்த்து வந்தியா? கண்ணை உண்டாக்கினவர், காதை உண்டாக்கினவர். நான் உன் வாயோடு வாயாக இருந்து பேசுகிறேன் போன் மோசைகிட்ட சொல்கிறார். கண்ணை உண்டாக்கினவர் நான் தான்ப்பா, காதை உண்டாக்கினவர் நான் தான்ப்பா. யாத்திராகமம் 4:7 நினைக்கிறேன், எடுக்க வேணாம், எழுதி வச்சுக்கோ. இல்லை, மார்த்தாள் கேட்குறாங்க, பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன், கொஞ்சம் பாத்திரமாச்சும் வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். யார? மரியாள். என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகி 102 நாட்கள் ஆகுது. அவங்க சொல்லுவாங்க, அப்பா நான் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்றேன்ப்பா, இந்த கரண்டி மட்டும் நீ கழுவி. இப்போ கரண்டி கழுவவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நல்ல மனைவி. தோசை ரவுண்டாக போடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வீட்டில் நான் தோசை சாப்பிட்ருக்கேன். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட மேப்பும் அங்கே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? விதவிதமான டிசைனில் இருக்கும் மேப். இது பாகிஸ்தான், இது ஸ்ரீலங்கா. இல்லை, நீங்கள் மார்த்தாளுக்கு ஒரே கவலை, என்னை அனுப்புங்க, மரியாதை கொஞ்சம் அனுப்புங்க, நான் தனியாக வேலை செய்கிறேன். மிகவும் வருத்தம் அடைந்து. யார் வீட்டில் வச்சுக்கிட்டு? யாரை வீட்டில் வச்சுக்கிட்டு? இயேசுவை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? வருத்தம். எவ்வளோ பேர் வீட்டுக்கு இயேசு வரணும்னு ஆசை? வந்தால் இப்படி தான் வருத்தப்படுவீங்களா? இல்லை, இயேசுவை வீட்டில் வச்சுக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. நடராஜ முதலியார் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு, பழைய பாடல். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த சந்தோஷமாக தான் பாடுங்களேன். இயேசு வந்த சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சினிமா இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சீரியல் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் நாடகம் இல்லையே, சமாதானமே. எவ்வளோ பேர் வீட்டில் இயேசு வந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க? இல்லை இந்த மார்த்தாளை போல கவலைப்படுவீங்களா? இல்லை, இயேசுவை வீட்டிலே வச்சுக்கிட்டு, அதுவும் இயேசு சும்மாலாம் உட்காரல, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு?
வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறாரு. மரியாதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை சொல்லும் போதே மார்த்தாளுக்கு என்ன வருது? கவலை. சில பேர் கவலை, நான் முடிப்பானா முடிக்க மாட்டானா, ஐயா எவ்வளோ டைம் சொல்லியிருப்பார், சீக்கிரம் முடிச்சிடுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இயேசு வீட்டில் நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு மார்த்தாளுக்கு கவலை. உங்களுக்கு கவலை இல்லையா? சீஷர்கள் கேட்குறாங்களே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இங்கே மார்த்தாள் கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை தான், தேவையானது ஒன்று. எது தேவையானது? எது தேவையானது? தூக்காமிங்க பார்க்கலாம். எது தேவையானது? வார்த்தை. இந்த வசனத்தை எவ்வளோ பேர் நேசிக்கிறீங்க? ஏன் இறங்கிட்டீங்க? அதுக்குள்ளே கை வலிக்குதா? இந்த வசனத்தை எவ்வளோ பேர் நேசிக்கிறீங்க? உங்களுக்கு சமாதானத்தை அளிக்க தேவன் வந்திருக்கிறார். சங்கீதம் 119 165 வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம்? இதுக்கு முன்னாடி ஒரு சமாதானம் பார்த்தோமே, அது என்ன சமாதானம்? பூரண சமாதானம். இங்க என்ன சமாதானம்? பார்த்தீங்களா? சமாதானத்தை தேவன் எப்படி தராரு? சாதாரணமாக தரல. அதனால தான் அவர் சொல்றாரு யோவான் 14:27, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த உலகம் ஏமாத்திரும். ஒரு சினிமா தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்தா 2 மணி நேரம் இது பார்க்கலாம், வெளியே வந்தால் மறுபடியும் அது டெம்பரரி சந்தோஷம், அவ்வளோதான். இல்லை, தேவன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே டெம்பரரி சமாதானம். தேவன் நம்மளுக்கு தரது என்ன சமாதானம்? பூரண சமாதானம். எஸ்ஐ 26:3 வாசித்தோம்ல, மிகுந்த சமாதானம். சங்கீதம் 119 165 வாசித்தோம்ல, அந்த மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம். பைபிளை தூக்காமிங்க பார்க்கலாம், எவ்வளோ பேர் இந்த வேதத்தை நேசிக்கிறீங்க? அப்படியே இப்படி திருப்பி பாருங்க பார்க்கலாம். அப்படி சைடில் புதுசாக இருக்கா பழசாக இருக்கா பாருங்க பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்க பார்க்கலாம். இப்படி பாருங்க, இங்கே பாருங்க, புதுசாக இருக்கா பழசாக இருக்கா? சில பேர் பைபிளில் நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். உங்கள் பைபிளில் இருக்கான்னு பாருங்க. இருக்குதா? இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அக்கா சிரிக்கிறாங்க, தெரிஞ்சிச்சு. என்ன அர்த்தம்? சங்கீதம். தாவீதுக்கு பிடிச்சது சங்கீதம், எனக்கு பிடிச்சதும் சங்கீதம். இல்லை, அதை மாத்திரம் வாசிக்கிறோமா? சில பேர் பைபிளில் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃப்ரண்ட்டில் ஸ்பீட் பிரேக்கர்னால் என்ன அர்த்தம்? வருஷ தொடக்கத்தில் தீர்மானம் எடுப்பாங்க, முன்னாடி வந்து முட்டிக்கால் போட்டு அண்ணாலை போல இந்த வருஷத்தில் இந்த பைபிளை முடிச்சிடும். ஆதி ஆமத்திலே உட்காந்துன்னு இருப்பாங்க. ஏப்ரல் மாதம் முடிய போகுது, இன்னைக்கு என்ன தேதி? 19. இல்லை, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடுவதை அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்த்தான். நீ அங்கேயே பார்த்துன்னு இருக்கிற, அடுத்த வருஷம் தாண்டி போயேன். ஆதி ஆமத்திலே உட்காந்துன்னு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பைபிளில் ஆதியாகமே இருக்காது. ஆதாம் ஏவாளை பற்றி வாசிக்கலாம் எடுப்பா அப்படின்னா, அவன் பைபிளே ஆதியாகமம் 12 தான் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி பேஜில் கிழிஞ்சு போயிருக்கும். எங்கடா ஆதாம் ஏவாளை காணோம்னா, தேவனே ஆதாம் ஏவாளை வெறுத்துட்டார், எனக்கு எதுக்கு? வெளிப்படுத்தலைங்கன்னா வெளிப்படுத்தல எங்கேயே வெளியே போயிருக்கும். இல்லை, சரி எடு, ஒனேசிமியை வாசிக்கலாம். ஒனேசிமை பற்றி பிலமோன் எடு பார்க்கலான்னு பார்த்தா பிலமோன் எங்கன்னே தெரியாது அவனுக்கு. தீத்துக்கும் எபிரேயருக்கு நடுவில் ஒட்டின்னு இருக்கும். ஒரே அதிகாரம் இல்லை, படிச்சிருக்கவே மாட்டான். பிலமோன் என் பைபிள்லே இல்லைண்ணே. நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லை வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம். பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதப்பா. ஏன் பயப்படுறான்? அவனுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்குது. சாதா சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம், பூரண சமாதானம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரை நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோமா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிடிச்சிக்கிறோமா?
இல்லை ஏதோ தேவைன்னா மாத்திரம் பிடிச்சிக்கிறோமா? 1 கொரிந்தியர் 15:18 வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை சார்ந்திருந்தா பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக மாறிடும். பதினெட்டுல 19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நான் கூட பரிதவிக்கப்படத்தக்கதான் சொன்னோம். அக்கா வாசிச்சாங்க பாருங்க, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக மாறிடுவோம். இல்ல மத்தேயு 25:11 எடுக்க வேணாம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும்னு சொன்னாங்க. யாரு? புத்தி இல்லாத கன்னிகைகள். என்ன சொல்றார் தேவன்? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம நிலைமை அப்படி ஆயிடக்கூடாது. நம்மளுடைய நிலைமை அப்படி ஆயிடக்கூடாது. நமக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார், நமக்கு சந்தோஷத்தை தேவன் தருகிறார். பயப்படாதே என்று சொல்றாரு. பயம் வந்தா எது போயிடும்? முன்னாடியே பார்த்தோமே, விசுவாசம். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும். உங்கள் சபையில் கூட போர்டு இருக்குது, கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கு. எவ்வளோ பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல. முதல்ல எப்படி இருக்கணும்? கன்னிகையாக இருக்கணும். அதுக்கப்புறம் புத்தியுள்ள கன்னிகையாக மாறணும். அதுக்கப்புறம் மனவாட்டியாக மாறணும். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 19:7 வாசிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் கடைசி வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஓகே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. யாருடைய கல்யாணம் வந்தது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினாள் என்று சொல்ல கேட்டேன். என்னவாக மாற வேண்டும்? மனைவி, மணவாட்டியிலிருந்து மனைவியாக மாற வேண்டும். இல்ல, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமா? சத்தமா? மணவாளன் கர்த்தர் இயேசு மணவாளன் மணவாளன் என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா. எவ்வளோ பேர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கன்னிகையாக இருக்கணும், புத்தியுள்ள கன்னிகையாக மாறணும், மணவாட்டியாக மாறணும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று திவ்ய வாசகனாகிய யோவான் சொல்றார். எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உன்னத பாட்டில் சூலமித்தியால் எழுதுறா, நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. உன்னத பாட்டு 5:2 நினைக்கிறேன். கரெக்டாமா? நான் படுத்து நித்திரை தானா? நான் படுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். வாசிங்க பார்க்கலாம். என் இதயமோ, இருதயம் இல்லை. உன்னத பாட்டில் மட்டும்தான் இதயம்னு இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. பைபிளில் வேறு எங்கேயும் இதயம் இல்லை, அங்கே மட்டும்தான் இருக்குது. இல்லை, என் இதயமோ விழித்திருந்தது. என்கிட்ட ஒரு பையன் வந்து கேட்டான், இயேசு எப்போ வருவார்னே தெரியாது, நம்ம அவர் வரும்போது தூங்கிட்டா என்ன பண்ணுறது? அவன் கொஞ்சம் அறிவாளி போல், கொஞ்சம் இன்டலெக்சுவலாக கேட்டான். நம்மளுக்கு நைட்டுனா அமெரிக்காவுக்கு பகல்.
அப்போ அமெரிக்கா பகல் டைமில் இயேசு வருகை வந்துருச்சுன்னா அவங்க முழிச்சிருப்பாங்க, போயிடுவாங்க, நம்ம தூங்கிடுவோமே, என்ன பண்ணுறது? எவ்வளோ அறிவாக கேட்குறான்ல. சண்டே கிளாஸ் பசங்களை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. சில கேள்வி கோக்கமாக கேட்டுருவானுங்க. நான் சொன்னேன், நீ படுத்து தூங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி. பைபிளே சொல்லுது, 2 பேர் படுத்து நித்திரை செய்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இருக்காது, ஏற்றுக்கொள்ளப்பட்டான் இருக்கும், ஒருவன் கைவிடப்பட்டான். இல்லை, நீ படுத்து நித்திரை செய்யலாம், ஆனால் உன்னுடைய இருதயம் யாரோடு கனெக்டடாக இருக்கணும்? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சு தூங்குற மாதிரி உன் இருதயத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. உன் இருதயம் யாரோடு கனெக்டடாக இருக்கணும்? தேவனோடு. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 39:3 சொல்கிறாரு, வாசிங்க பார்க்கலாம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நம்முடைய இருதயம் தேவனோடு இணைந்து இருக்கிறதா? இல்லை இருதயம் பயந்து போய் இருக்குதா? கலக்கத்தோடு இருக்கிறோமா? கவலையோடு இருக்கிறோமா? கண்ணீரோடு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். நேற்று உங்ககிட்ட பேசின பிரசங்கியார் எனக்கு ஒரு பேம்ப்ளெட் அனுப்புனார். இந்த கூட்டத்தோட பேம்ப்ளெட் தான். கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, சபை பாகுபாடின்றி அழைக்கிறோம் இல்லை? அந்த பேம்ப்ளெட்டில் நான் பார்த்தேன், இங்கே எவ்வளோ பேர் கவலையோடு இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இருதயத்தில் ஒரு பயம் இருக்குது. இன்னும் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கூல் முடிச்சிட்டாங்க பசங்க, அடுத்த வருஷம் அகாடமிக் இயர் தொடங்க போது, என்ன பண்ண போகிறேன்? உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறாரு, பயப்படாது, சமாதானம் உங்களுக்கு, சமாதானம். சாதா சமாதானம் இல்லை, பூரண சமாதானம். சாதா சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். எப்பொழுது? வேதத்தை நேசிக்கும்போது. ஆதியாகமத்திலே உட்காந்துட்டு இருந்தா இல்லை, வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை வாசிக்க. இல்லை, பைபிளில் ஒருத்தர் ரொம்ப பயந்து போன மனுஷன் இருக்கார். யார்? பழைய ஏற்பாட்டில் யார் சொன்னா? யார்? எனக்கும் கிதியோன் தான் தோணுச்சு. நீங்கள் தான் எரேமியான்னு சொன்னீங்க. யாரும் கிதியோன் தான். இல்லை, ரொம்ப பயந்து போன மனுஷன். நெகேமியா 6:2 வாசிக்கிறோம், மீதியானியனுடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்திருந்தது. என்ன பலத்திருந்தது? மீதியானியரின் மேல் இஸ்ரவேலின் கை பலத்திருந்தது. நெகேமியா இல்லைப்பா, நியாயாதிபதிகள். நான் தப்பாக சொல்லிட்டனோ? நான் தப்பாக சொல்லிட்டேனா? மன்னிக்கணும். நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தரிசனமாகி, அப்படியா? அரியேசரின் ஊராகிய போவாஸ் அப்படிலாம் இருக்குமே, அது முந்தின வசனமோ அது? வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் எதன் கீழ் உட்கார்ந்தா? யார் வந்து உட்கார்ந்தது? யாருமா? கர்த்தருடைய தூதன் வந்து உட்கார்றாரு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு கிதியோனு? மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக கோதுமையை சமீபமாய் போரடிக்கிறான். பயந்து போய் மீதியானியர் வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அழிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வேலையாக தான். பயந்தாங்கோலி கிதியோன். தேவன் என்ன சொல்றாரு? தேவன் இல்லை, சாரி, மன்னிக்கணும், கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. கிதியோன் போயிட்டானா? உடனே என்ன பண்ணான்? ஒரு சின்ன ஒரு தோல் மாதிரி எடுத்து அதை போட்டுட்டு, நீரே ஆனால் இந்த தோலை சுற்றி பனி பெய்யணும், இதுக்கு மேலே பெய்யக்கூடாது, அப்படியே நடந்துருச்சு. ஆனாலும் கிதியோனுக்கு பயம் போல. அடுத்த நாள் மறுபடியும் அந்த தோலை போட்டு, நானே ஆனால் தோலில் மாத்திரம் பனி பெய்யணும், அதுவும் நடந்துச்சு அப்படி. அப்புறம் கிதியோன் எவ்வளோ பேரை கூட்டம் கூட்டுறாரு? 32,000 பேரை கூட்டுறாரு. கூட்டினோட தேவன் சொல்றாரு, இவ்வளோ பேர்லாம் வேணாம் தம்பி, இவ்வளோ பேர்லாம் வேணாம்ப்பா,
பயந்தவர்கள் எல்லாரும் மலையை விட்டு ஓடி போங்கன்னு சொன்ன எவ்வளோ பேர் ஓடி போனாங்க? 22,000 பேர் ஓடிட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் பயத்தில் இருந்துருக்குறாங்கல்ல? இன்னைக்கு எவ்வளோ பேர் இங்கே பயமாக இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 9,700 பேரை கழிக்கிறாரு. கடைசியில் எவ்வளோ பேரோட தான் போனாங்க? எவ்வளோ பேர்? 300 பேர். அந்த 300 பேர் கையால் தான் ஒரு ஜெயம் கிடைத்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. 7ஆம் அதிகாரம் 9வது வசனமாக பாருங்கள். அன்று ராத்திரியிலேன்னு ஆரம்பிக்கும். 9வது வசனம் தானக்கா? வாசி. கரெக்ட். நீ எழுந்து போ. யார் கையில் ஒப்பு கொடுக்குறாரு? யார் கையில்? இப்படி கை நீட்டுங்களேன். கிதியோன் கையில் ஒப்பு கொடுக்குறார். எதை? ஒரு காலத்தில் மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்திருந்தது என்று நியாயாதிபதிகள் 6:2 வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த மீதியானருடைய மொத்த சேனையை யார் கையில் ஒப்பு கொடுக்குறாரு? இதுதான் வாங்குகிற கரத்தை கொடுக்கும் கரங்களாக மாற்றினீரேன்னு ஒரு பாட்டில் பாடுவோம்ல. ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே உமக்கு நன்றி. சரி, ஓகே, பாடினா பாடிக்கிட்டே இருக்கும் இல்லை? மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்திருந்தது. இப்பொழுது தேவன் கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு? உன் கையில் அந்த சேனையை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்களேன். என்னது? ஏங்க கேட்கணும்? போக ஏன் கேட்கணும்? இல்லை, பயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. 32,000 பேரில் பயந்தவங்கள 22,000 பேர் ஓடிட்டாங்க. 9,700 பேரையும் கழிச்சிட்டாரு. 300 பேர் இருக்காங்க. இந்த 300 பேருக்கு தலைவர் யார் தான்? கிதியோன் தான். கிதியோனை பார்த்து தேவன் சொல்றாரு, உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. யார் சொன்னது? கர்த்தருடைய தூதனா கர்த்தரா? பாருங்க பார்க்கலாம். 9வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது கர்த்தருடைய தூதன். இப்போ வந்தது கர்த்தரே வந்துட்டார். இன்னும் உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. போக பயப்பட்டாயானால் வாசிக்க பார்க்கலாம். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனுக்கு பூராவும் சேனையின் முன்னணியில் ஜாமம் பார்த்தவர்கள் இடப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்கணும் கிதியோன்னு? எனக்காச்சு பயமாச்சு, அப்படிதானே சொல்லியிருக்கணும் இல்லை? பயந்தவர்கள் எல்லாரும் மலையிலிருந்து ஓடி போக கடவர்கள்னு எவ்வளோ பேர் ஓடி போனாங்க? யார் தான் ஃபஸ்ட்டு ஓடி இருக்கணும்? அப்போ பார்க்க போனா கிதியோன் தான் ஓடி இருக்கணும். ஆனால் கிதியோன்னு தேவன் வெட்கப்படுத்தலை. எல்லாரும் முன்னாடியும் தனியாக வந்து சொல்கிறாரு. தூதனை கூட அனுப்பலை. யார் வந்துட்டா? கர்த்தரே வந்து இல்லை என்ன சொல்கிறாரு? போக பயப்பட்டாயானால் நீயும் பூராவும் போயிட்டு பார்த்துட்டு வா. போய் பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு வாசிங்க பார்க்கலாம். ஓகே. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவர் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னார். ஆப்போசிட் கேங்ல எப்படி படுத்திருக்கிறாங்களா? வெட்டுக்கிளியை போல. கிதியோன் கூட இருக்கிறது எவ்வளோ பேர்? வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. 32,000 ஃபஸ்ட்டு, 10,000 செகண்டு, 9,700 கழிச்சு 300 பேர். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? கணக்கில்லை. அவர்களுக்கு கணக்கில்லை. இல்லை, அவர்களுக்கு இருக்கிற ஒட்டகங்களுக்கே கணக்கில்லை. வாசிங்க பார்க்கலாம். இருக்குமே அது. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கே கணக்கில்லை. அவ்வளோ பேர் எதிர்க்க இருக்கிறாங்க. வாசிங்க பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. ஆப்போசிட் கேங்க்கு வாசிங்க. சொன்னான். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை உருண்டு வந்தது. ஆப்போசிட் சைடில் என்ன வருது? இப்போ என்ன வருது? தூக்கம் வருதா? சொப்பனம் வருது. ஆனால் அந்த சொப்பனம் யாருக்குரியது? கிதியோனுக்குரியது.
சொப்பனங்கள் சொப்பனங்களை யார் தருகிறது? தேவன் தருகிறார்ல. ராக்காலத்து தரிசனங்களின் மூலம், சொப்பனங்களின் மூலம் தேவன் பேசுகிறார். யோபு 33:16 நினைக்கிறேன், எடுக்க வேணாம், குறித்து வச்சுக்கோ. இல்லை எடுத்தீங்கன்னா வாசிச்சுருங்க பார்க்கலாம் சட்டு. யோபு 33:16. அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு நாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரையிட்டு. ஓகே ஓகே, என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார், சொப்பனங்களின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற மீதியானியருடைய கூட்டத்தில் ஒருத்தனுக்கு ஒரு சொப்பனம் வருது. ஆனால் அந்த சொப்பனம் யாருக்குரியது? கிதியோனுக்குரியது. கிதியோன் போய் கேட்குறான், என்ன 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 உருண்டு வருது? என்ன உருண்டு வருது? சத்தமா சொல்லுங்களேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து என்ன பண்ணுது? கூடாரத்தை எல்லாம். எங்கேயாச்சும் நடக்குமா இது? சரி விட்டுறலாம். கனவுல நடக்கும் தானே? கனவுல என்ன வேணா நடக்கும், கரெக்டு தானே? லாஜிக் இருக்கு. சரி ஓகே, அது கனவுக்கு ஒரு அர்த்தம் ஒருத்தர் சொல்றான் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்கும் பார்க்கலாம். தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொன்ன உடனே இப்ப கிதியோனுக்கு என்ன வருது பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேல் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் தீவட்டியும் கொடுத்து. ஓகே ஓகே ஓகே, கிதியோனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. எப்ப? கர்த்தருடைய தூதன் பேசினப்ப தைரியம் வரல. கர்த்தரே வந்து சொல்றாரு, உன் கையில் என்ன பண்ணிட்டேன்? வரல. இவன் எதிர் சைடில் ஒருத்தன் பேசினுக்கிறான். தேவன் சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனம் யாருக்குரியது? அவனுக்குரியதல்ல. சொப்பனத்தை பெறவன் ஒருத்தன், ஆனால் அந்த சொப்பனம் யாருக்குரியது? கிதியோனுக்குரியது. அவன் அர்த்தத்தை சொல்கிறான் பாருங்களேன். ஏதோ ஒரு அப்பம் உருண்டு வந்து என்ன பண்ணுது? கூடாரத்தை எல்லாம் அழிச்சு போட்டு. அதுவே அபத்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு, கரெக்டாக? அப்போ எப்படி கூடாரத்தை அழித்து போடும்? சரி ஓகே, சொப்பனத்தில் நடக்குது, ஒத்துக்கலாம். அதுக்கு ஒரு அர்த்தம் ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, இது கிதியோனுடைய பட்டயமா? என்ன லாஜிக் இது ரெண்டும்? இதை கிதியோன் கேட்டு என்ன பண்ணுறான்? தைரியம் வந்துருச்சு சாருக்கு. இல்லை ஆடுற மாட்ட, ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட. தேவ தூதன் வந்து சொன்னார், தேவனே வந்து சொன்னார். செல்ஃப் எடுக்கலை. என்ன பண்ணுறாரு? ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தை கேட்டோன்னே கிதியோனுக்கு என்ன வருது? ஒரு தைரியம் வருது. கர்த்தர் நம்முடைய கையில், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்னு சொல்கிறார்ல. 15வது வசனம், எழுந்திருங்கள். இல்லை, அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நான் உன் கையில் கொடுத்தம்மான்னு கிதியோன்ட்டு சொல்கிறாரு. அப்போ நம்பலை. இப்போ ஒரு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் கேட்டு வந்துட்டு கர்த்தர் மீதியானின் கையை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார்னு அந்த 300 பேர்கிட்ட கிதியோன் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. பயந்து போன மனுஷன் ஓரேப்பின் ராஜாவை ஓரேப் கண்மலையிலும் சேபாவின் ராஜாவை சேபா ஆலையிலும் வைத்து வெட்டி போட்டு விடாய்த்து போயிருந்த சூழ்நிலையிலையும் சேபாவையும் சல்முனாவையும் தொடர்த்தி போய் முறியடித்தான்ல. 8ஆம் அதிகாரத்தில். அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க, இதெல்லாம் வாசிங்க. விடாய்த்து போயிருக்கிறாயே, நீ எப்படி பண்ணுவ? கிண்டல் பண்ணாங்க கிதியோன். அந்த கிண்டல் பண்ண 37 பேரையும் கொண்டு போட்டான் கிதியோன். அப்புறம் இல்லை, எவ்வளோ பெரிய தைரியமாக மாறிட்டான் அதுக்கப்புறம் கிதியோன். காரணம், கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னார், ஓகே கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சு கொஞ்சம் தேத்தியாச்சு. ஜுரம் வரவங்கள தேத்துவாங்கல்ல. அடுத்து கர்த்தரே வரார், டோலோ 650 பேராசிட்டமெல்லாம் கொடுத்து கொஞ்சம் தேத்தியாச்சு. அப்புறம் ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை கேட்டோம். சொப்பனத்தை என்ன சொப்பனம்? எது உருண்டு வந்தது? சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம். அப்பம் எப்படி இருக்கும்? அப்பம் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும்ல. சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். காஞ்சி போயிட்டா இந்த சாணி வரட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும்.
அப்பம் சூடாக தான் சாப்பிட்ணும். காஞ்சு போயிடுச்சுன்னா டைட்டாகிடும். சில பேர் வீட்டில் சப்பாத்தி தட்டில் வச்சு கொடுப்பாங்க. கீழே இருக்கிறது தட்டா மேலே இருக்கிறது தட்டானே தெரியாது. இல்லை இப்படி வைக்கணுமா, இப்படி திருப்பி வைக்கணுமா, மேலே வைக்கணுமா, அப்புறம் அவங்க மேலே வந்து ஒரு குருமா ஊற்றணும், கீழே இருக்கிறது தான் தட்டு. இல்லை அந்த அப்பம் எப்படி வந்திருக்குது? காய்ந்து போய் வந்ததுனால தான் கூடாரத்தை என்ன பண்ணுச்சு? கவிழ்த்து போட்டது. சில நேரங்களில் தேவன் நம்மை காய விடுவார். சில பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? ரொம்ப காய விடுறார் பிரதர் தேவன். காய விடுறது எதற்காக? உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மீதியானின் கூடாரங்களை நீ கவிழ்த்து போடுறதுக்காக. இல்லை அப்போ எங்கேருந்து உருண்டு வந்தது? கீழேருந்து மேலே உருண்டு போச்சா, மேலேருந்து கீழே உருண்டு வந்துச்சா? இல்லை, என்ன லாஜிக் இது? உருண்டு வந்ததுனாலே எங்கேருந்து தான் உருண்டு வந்திருக்கோம்? மேலேருந்து தான் உருண்டு வந்திருக்கோம்ல. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் நிழலாட்டத்துக்குரியது. அவைகள் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2:2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, வசனம் நம்பர் தெரியல எனக்கு. இல்லை ஒரு அப்பம் உருண்டு வந்தது. அந்த அப்பம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். யோவான் 6 அதிகாரம் 33 பாருங்க. 4வது பத்தியில் கடைசி கீழே வரும், கீழே வரும். தான் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனின் அப்பம். எங்கேருந்து இறங்கி? எங்கேருந்து இறங்கி? எல்லாம் மேலே கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து இறங்கி. இயேசு கிறிஸ்து இங்கே இறங்கி வந்தது எதற்காக? உங்கள் பயத்தை போக்குவதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயந்துருக்கீங்களா? பயமா இருக்கா? இல்லை இன்னொரு முறை அந்த பாட்டை பாடலாமா? ஃபஸ்ட்டு பாடின பாட்டு கொஞ்சம் கையை தட்டி பாடுறீங்களா? கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. கவலையா கண்ணீரா, சத்தமா, கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும். கவலையா கண்ணீரா, காரணம் யாரு? நம் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நம் இயேசு, என் இயேசு உரிமையோடு சொல்லமா, என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து. என் இயேசு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும் மறந்து விடு. கவலையா கண்ணீரா அதை அனைத்தையும். என் இயேசு இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் நானே. என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மரணம் அடைய மாட்டான். என்ன மரணம்? இதுவரை ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டான், என்ன எல்லாரும் செத்துட்டாங்க, மரணம் அடைய மாட்டான்னு இயேசு சொல்கிறாரு. இல்லை, கரெக்டான கேள்வி, நியாயமான கேள்வி தானே. இயேசு என்ன சொன்னார்? என்னை புசிக்கிறவன் ஒரு காலம். ஆனால் பைபிளில் எல்லாம் செத்துட்டாங்களே, ஏன்? எந்த மரணத்தை குறிக்கிறது? அது என்ன மரணத்தை குறிக்கிறது? ஆதாம் ஏவாளை பார்த்து தேவன் என்ன சொல்கிறாரு? நீ இதை புசிக்கும் நாளில். சாப்பிட்டாங்களா அவங்க? சாப்பிட்டாங்களா அவங்க? ஆனால் செத்தாங்களா? அப்போ தேவன் பொய் சொல்கிறாரா? இல்லை. என்ன மரணத்தை அவர்கள் அடைந்தார்கள்? ஆத்தும மரணம். கரெக்டாக யார் சொன்னது? வெரி குட், ஆத்தும மரணம். ஆதியாகமம் 2:7 ஜீவ ஆத்துமான்னு ஒரு வார்த்தை இருக்கும், படிச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோ. பைபிளில் வேறு எங்கேயுமே இல்லை அந்த வார்த்தை. 1 கொரிந்தியர் 15:45 இருக்கும்.
ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான்னு. வேற எங்கேயும் அந்த ஜீவ ஆத்துமா இல்லை. பைபிள் ஃபுல்லாக வாசிச்சா என்னதான் இருக்கும்? ஆத்துமா 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 ஆத்துமா, சத்துமாவு மாதிரி ஆத்துமா ஆத்துமா தான். என் ஆத்துமாவே கர்த்தரை முடிக்கல, முடிச்சிட்டேன்னு நினச்சிக்க போறீங்க. பைபிள் ஃபுல்லாகவே ஆத்துமா தான். காரணம், மனிதன் எதை இழந்துட்டான்? ஆத்துமாவில் உள்ள ஜீவனை இழந்துட்டான். அதனால தான் பைபிள் ஃபுல்லாக என்ன இருக்கு? ஜீவ ஆத்துமான்னு இருக்காது, ஆத்துமான் தான் இருக்கும். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா. சங்கீதம் 42:1 வாசிக்கிறோம்ல. அந்த ஆத்துமாவிற்கு ஜீவனை தரதான் யார் வந்தாரு? இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் அவர் தான். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்கு நடுவில் சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததுனால கதவு பூட்டி இருந்த நேரத்தில் இயேசு நடுவே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சீஷர்களுக்கு வந்துச்சே தைரியம் பாருங்களேன். ரத்த சாட்சியை ஒருத்த மறிச்சான் இல்ல? படகுல போகும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இயேசு படுத்து நித்திரை செய்தாரு. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்கல்ல. ஆனால் இயேசு சமாதானம் என்று சொன்னதுக்கு அப்புறம் இயேசுவனுடைய அந்த பூரண சமாதானம், அந்த மிகுந்த சமாதானம் சீஷர்களுடைய இருதயத்தை நிரப்பினதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபை கொலை செஞ்சிட்டார். யாரு? ஏரோது ராஜா. அடுத்தது இப்போ யாரு? அடுத்தது யாரு? வெயிட்டிங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12:2 1 வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா தொடங்கி யாரை போட்டு தள்ளிட்டான்? யாக்கோபை கொலை செஞ்சுட்டான். இப்போ அடுத்து அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது கண்டு பேதுருவையும் பிடிச்சிட்டான். பேதுருவை பிடிச்சி இப்போ அடுத்த நாள் கொலை செய்ய போகிறான். 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 6வது வசனங்க. வெளியே கொண்டு வரும்படினா விடுதலை ஆக்கிறதுக்கு இல்லை, வெளியே கொண்டு வந்து கழுத்தை வெட்டுறதுக்கு. வாசிக்க பார்க்கலாம். ஓகே, யோசிச்சு பாருங்களேன். பேதுரு விடிஞ்சா என்ன பண்ண போறாரு? பேதுருவை கொலை செய்ய போறாங்க. 4 வகுப்பு பாதுகாப்பு, ஒரு வகுப்புக்கும் 4 போர் சேவகர்கள். அப்போ 4x4 16 போர் சேவகர்கள். பேதுரு தலைமாட்டில் 2 போர் சேவகர்கள். பேதுரு கையில் 2 சங்கிலி. பேதுரு என்ன பண்ணுகிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன மாதிரி ஒரு தூக்கம் தெரியுமா? தேவ தூதன் வந்து நின்ற போது பெரிய பேரொளி பிரகாசிச்சது. லைட்டு போட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கத்தில் லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுன்னு கண்ணை மூடிகிட்டே சொல்லுவோம். ஏன்? தூக்கம் கேட்டுடும். 5 minutes சிரிப்பாங்க அவங்க. 2 minutes தூங்கிக்கிறேன். தேவதூதன் வந்து நின்ற போது ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. எந்த வசனம்? நம்பர் என்ன? வெளிச்சம் பிரகாசித்தது. எதுல தட்டுறான்? விழாவிலே தட்டி. அந்த அளவுக்கு தூக்கம் யாருக்கு? அடுத்த நாள் விடிஞ்சா பேதுரு என்ன பண்ண போறாங்க? ஆனா எப்படி தூக்கம் வரும்? அன்றைக்கு இயேசுக்கு படகில் வந்தது பார்த்தீங்களா தூக்கம்? அந்த தூக்கம் இங்கே வருது. ஏன்? இயேசுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு நித்திய இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் இப்போ யாருக்குள்ள வந்துருச்சு இல்லை? அன்றைக்கு அலறி அடிச்சாரு இல்லை? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம்னு அலறினாங்க. மத்தேயு 14:27 எடுக்க வேணாம். பேதுரு ஒரு கடலில் நடக்கிறாரு. நீரே ஆனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நடக்கிறாரு. சரி, பையன் ஆசைப்படுறான்னு இயேசுவும் வான்னு சொல்லிட்டாரு. சுற்றி இருக்கிறதை பார்த்து, கடல் அலைகளை பார்த்து பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும். அப்பயும் பயந்தான் இல்லை? ஆனால் இப்போ பாருங்களேன், விடிஞ்சா பேதுருவை சிறை சேதம் பண்ண போகிறார்கள். ஆனால் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்கிறார். இதுதான் பூரண சமாதானம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வரணும்? இயேசுவினிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அடுத்த வசனத்தை சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் வாருங்கள். அடுத்த வசனத்தில் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம இயேசுகிட்ட போய் கற்றுக்கொள்கிறோமா? நான் எப்படி வாழணும், நான் யார்கிட்ட பேசணும், நான் எப்படி நடக்கணும்? நீதிமொழிகள் 3:6 ஞானி சொல்றாரு, உன் வழிகளை எல்லாம் அவர்கிட்ட ஒப்புவி, அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். காலையில் எழுந்து, தகப்பனே, அப்பா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எஸ்தர் தான் காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எனக்கும் காண்கிற எல்லார் கண்ணிலையும் தயவு கிடைக்கணும். எவ்வளோ பேர் காலில் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் காலில் வேதத்தை வாசிக்கிறீங்க? ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு வெளியே போயிடக்கூடாது. நீதிமொழிகள் 28:9 வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. வேதத்தையும் வாசிக்க வேண்டும், ஜெபமும் செய்ய வேண்டும். ஜெபம் நாம் தேவனோடு பேசுவது, வேதம் அவர் நம்மோடு பேசுவது. இல்லை, 2-வே கம்யூனிகேஷன் இருக்கணும். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பையன் வீட்டுக்கு. அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணார்? அவங்களுடைய அப்பா அம்மா ஃபோட்டோவை வீட்டில் மாட்டியிருந்தார். அம்மா, நான் இங்கே போனோம்மா, இது சாப்பிட்டம்மா, மாலையை மாட்டிட்டு யார்கிட்ட பேசுகிறாரு? ஃபோட்டோவை பார்த்து பேசினுக்கிறாரு. எனக்கு சிரிக்கிறதா? சிரித்தா என் ஃப்ரெண்டு என்ன நினைப்பான், அவருடைய அப்பா என்ன நினைப்பார்? மெய்தியாக பல்ல கடிச்சுன்னு உக்காந்துட்டு அப்படியே வந்துட்டேன். திருப்பி பேசுமா? ஃபோட்டோ பேசுமா? அது 1-வே கம்யூனிகேஷன், அது பைத்தியக்காரத்தனம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது நாம் யாருடன் பேசுகிறோம்? தேவனோடு பேசுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது யார் நம்மோடு பேசுகிறார்? தேவன் நம்மோடு பேசுகிறார். தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். 366 முறை வேதத்தில் பயப்படாதிருங்கள், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன், சகல அதிகாரங்களும் என் கையில் கொடுக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்றார். அன்னைக்கு கிதியோன் கையில் என்ன கொடுக்கப்பட்டது? மீதியானவருடைய சகல சேனை கொடுக்கப்பட்டது. இப்போ இயேசு சொல்றாரு, சகலமும் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க பயப்படாதீங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம்ல. நாம் பயந்து நடுங்குகிறோமா? நம்முடைய இருதயத்தில் பயம் இருக்கிறதா, இல்லை சமாதானம் இருக்கிறதா? பயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? விசுவாசத்தை குறைய பண்ணும். விசுவாசம் குறைந்து போயிட்டுனா எங்க போக முடியாது? கர்த்தர் வருகை சமீபமாக இருக்குதுன்னு போர்டு இருக்குல்ல, மேலே போய் சேர முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்? எதை காத்துக்கொண்டேன்? உங்கள் விசுவாசம் என்ன? விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறீர்களா? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? இல்லை, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுவானா, ஒரு தகப்பன் வரான், என்னுடைய பிள்ளை சந்திர ரோகியாய் கிடந்து அவதிப்படுகிறான்னு ஒன்று சீஷர்களால் குணமாக்க முடியல. உடனே இயேசு வந்து, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் சொன்னோன்னே, நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, என்னுடைய அவிசுவாசத்தை நீக்குங்கப்பான்னு கேட்குறாரு. வாசிங்க, 24வது வசனம்னு நினைக்கிறேன், மார்க் 9. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இல்ல, நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு அவிசுவாசம் இருக்குது, ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? யார்கிட்ட ஒத்துக்கிறீங்க? அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்காரு, அவர்கிட்ட தானே சொல்றீங்க. இல்ல, எனக்கு அவிசுவாசம் இருக்குதான், நம்ப முடியல, எப்படி நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது, என் அவிசுவாசத்தை நீக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. என் சீஷர்களே கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்.
லூக்கா 17:5 பாருங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க, சீஷர்கள் கூட இருக்க சீஷர்களே கேட்குறாங்க, நம்ம ஏன் கேட்கக்கூடாது? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எனக்கு அவிசுவாசம் இருக்குது தான், அதை மாற்றுங்க, அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அந்த தகப்பன் கேட்டபோது தேவன் என்ன சொன்னார்? அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இல்லை, இயேசு மனதுருக்கம் உள்ளவர். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 34 அற்புதம் செய்தார். எல்லா அற்புதத்திலேயும் நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுறாரு? இவன் ஆலயம் கட்டி கொடுத்துருக்கான், இவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக யாரோ வந்து சொல்கிறாங்க. யவீருடைய மகளுக்காக யவீரு வந்து சொல்கிறாரு. 12 வயது பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்காக அவளே வரான் நேரடியாக. ஆனால் நாயின் ஒரு விதவை, லூக்கா 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுக்க வேணாம், 5 இல்லை 7ஆம் அதிகாரம் இல்லை, இயேசுவே மனதுருகி போய் என்ன பண்ணுறாரு? பாடையை தொடர்றாரு. யாருமே போய் கேட்கல. விதவை, ஒரே ஒரு மகன், கைம்பெண்ணாக இருக்கிறான், கொஞ்சம் அற்புதம் கிருப்பை செஞ்சு விட்டுருங்க, யாருமே கேட்கல. இயேசுவே மனதுருகி போய் பாடையை தொட்டு, வாலிபனே நீ எழுந்து என்று உனக்கு சொல். அவர் மனதுருகுகிற தேவன். நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். நம்மளுடைய இருதயத்தில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவர் யார் தான்? கர்த்தர் தான். பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம்ல, விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் தான் உண்டாக்குறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இல்லை, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். உமக்கு முன்பாக இந்த 33வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறீங்க, விசுவாசத்தோடு போங்க, விசுவாசத்தோடு போங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு லூக்கா 18:8 எடுக்க வேணாம், ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இங்கிலீஷ் பைபிளில் வாசிச்சிங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கும், தமிழில் இருக்காது இல்லை. விசுவாசத்தை காண்பாரோ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கடைசி நாட்கள் வரும், வாசிக்கிறோம்ல. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் சொப்பனம் காண்பார்கள், தரிசனம் காண்பார்கள், எல்லாமே சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா அங்கே ஒரு கடைசி காலம் வருது. என்னது? மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாரை தூஷிக்கிறவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் பொருளாசை உள்ளவர்களாயும் ஒரு 21 காரியம் இருக்கும் அங்கே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், 2 துருவங்கள் இருக்குது. எல்லாம் என்ன பாருங்களேன், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அதே வேதம் தான் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். உன்னுடைய விசுவாசத்தை அது கெடுத்து போடும், அவிசுவாசம் உள்ளவனாக உன்னை மாற்றும். நாம் எந்த பக்கம் நிற்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பரம் ஏறுகிற போது 40வது நாள் இயேசு பரம் ஏறினார். கவனிக்கிறீங்களா? இயேசு பரம் ஏறுகிற போது 500 பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார் என்று கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? ஞாபகம் இருக்காச்சு? 1 கொரிந்தியர் 15:6. ஓகே தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பேருக்கு தரிசனமானார்? 500 பேருக்கு தரிசனமானார். என்ன சொன்னார் இயேசு போகும்போது? நீங்கள் எங்கேயும் போகாமல் எருசலேமிலே தரித்திருங்கள், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரை தருவார்னு சொல்லிட்டு போனார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெந்தெகோஸ்தே நாள் 50வது நாளில் தரும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? 120 பேர் தான் இருந்தாங்க. அப்போ எவ்வளோ பேர் அவுட்டு? 380 பேர். எவ்வளோ நாளுக்குள்ள? 10 நாள் பொறுத்திருக்க முடியல. இல்லை, எவ்வளோ நாள் பொறுத்திருக்க முடியல? 10 நாள் பொறுத்திருக்க முடியல. தானியேல் சொல்றாரு, 10 நாள் எங்களை சோதித்து பாரும்,
மரக்கறிகளை எங்களுக்கு கொடு. சும்மா ஞாபகம் வந்துச்சு 10 இல்லை? நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? பயம் விசுவாசத்தை கெடுத்து போடும். எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம். அவிசுவாசம் என்னும் கசப்பான வேர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3:12 ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இல்ல அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். வாயத்தன் சொல்லுங்க பார்க்கலாம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அந்த இருதயம் என்ன பண்ணும்? அந்த அவிசுவாசம் என்ன பண்ணும்? ஒரு மனிதனை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக்கி விடும். இந்த வசனத்திலே தான் நம்ம வாசிக்கிறோம்ல, எபிரேயர் 3:12 ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை விலக்கி விடும். தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற போது ஆதாமும் ஏவாளும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு துள்ளி குதித்து வந்திருப்பார்கள். ஆனால் பாவம் செய்த போது விருட்சங்களுக்குள்ளாக ஒளித்து கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ல. தேவனுடைய சந்நிதியை விட்டு அவன் ஓடி போனான்னு இருக்கும். தேவனுடைய சத்தத்தை விட்டு ஓடி போனான்னு வேதம் சொல்லலை. தேவனுடைய சந்நிதியை விட்டு ஓடி போனான். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்களேன். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை விலக்கிவிடும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எபிரேயர் 10 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களா இராமல் நம்முடைய ஆத்துமா ஈடேற. எவ்வளோ பேர் ஆத்துமா ஈடேறணும்னு ஆசைப்படுறீங்க? 1 பேதுரு 1 வசனமோ 10 வசனமோ நினைக்கிறேன். ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள்னு இருக்கும். 9 வசனமா? விசுவாசத்தின் பலன் என்னது? ஆத்தும ரட்சிப்பு. இல்லை, விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா எதை பெற்றுக்கொள்கிறது? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஆத்துமா ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. ஆதாம் இழந்து போனானே முதல்ல அந்த ஜீவ ஆத்துமா, அந்த ஜீவனை ஆத்துமா எப்பொழுது பெற்றுக்கொள்கிறது? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. விசுவாசம் இருக்கணும் நம்மளுக்கு. அந்த விசுவாசத்தை எது கெடுக்குது? பயம். பயப்படுறீங்களா? இன்னும் இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. பயப்படாது. உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன். ஆபிராமே பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உன் மகா பெரிய பலனுமா இருக்கு. இங்கிலீஷில் வாசிச்சு பாருங்களேன். ஐ வில் பி யுவர் கிரேட் ரிவார்ட். ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்லை, தேவன் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய பெஸ்ட் கிஃப்ட்டு. நான் உன்னுடைய ஷீல்டாக இருக்கேன், நான் உன்னுடைய கேடகமாக இருக்கேன். நீ பயப்படாத, பயப்படாதப்பா, கலங்காத. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 32வது ஆண்டை முடித்து 33வது ஆண்டுக்குள்ளாக நீங்கள் போகிறீங்க. விசுவாசத்தோடு முன்னேறணும். இல்லை, இயேசுவினுடைய சகோதரனாகிய யூதா சொல்கிறாரு, கடைசி ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுவோம். 3வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யூதா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. யார் சொல்றா? இயேசுவனுடைய சகோதரனாகிய யூதா சொல்றார். பரிசுத்தவான்களுக்காக எவ்வளவு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக போராடுப்பா, விசுவாசத்தை உற்றாதப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எங்க சொல்றாரு? 2 தீமோத்தேயு 4:7. 1 தீமோத்தேயு 6:12 வாசிச்சு பாருங்களேன். 1 தீமோத்தேயு 6:12. நீயும் போராடுப்பா, நான் மட்டும் இல்லை. என்னது? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. எதை பற்றிக்கொள்? நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உறுதிப்படுத்தி கொண்டால் நீங்கள் ஒரு காலம் இடர மாட்டீர்கள் என்று 2 பேதுரு 1:7-8 வசனங்களில் வாசிக்கிறோம்ல. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? விசுவாசத்தின் நிமித்தம் நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டம் உண்டுதான் வாழ்க்கையில், ஆனால் அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பொறுமையாக வாசிங்களேன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்தியமான கனமான மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவத்தை எவ்வளோ லேசாக்கிட்டு மகிமையை எவ்வளோ வெயிட்டாக வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? வேதத்தை இப்படி தான் வாசிக்கணும். கோலியாத்தை பார்த்தா பெருசாக தான் தெரியுமா, ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படி பாருங்க. விசுவாசத்தின் நிமித்தம் நீ நல்ல போராட்டத்தை போராடு. எவ்வளோ பேர் இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இனிமேல் மாற போறீங்க. ஒரு விசுவாச வீரனாக பயத்தை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு மறுபடியும் பாரத்தோடு போறீங்களா? இல்லை, பாரத்தை நான் இறங்கி வைக்கிறேங்க, என் தேவன் எனக்காக இருக்கிறார். நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு 8 வருஷம் படித்தேன். 2017 காலேஜ் முடித்ததுலேருந்து 2025 ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் படித்தேன். என்னால் கிளியர் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் என்னால் கிளியர் பண்ண முடியல. 8 வருஷம் டெடிக்கேட்டடாக படித்தேன். எங்கள் அப்பா படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிட்டு இருப்பார், டேய் நீ பிறக்கும் போதே நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்டா, நீ இது படிக்கிறது வேஸ்ட்டுடா, நீ ஆக மாட்டடா. நான் வீம்புக்கு நீ என்ன சொல்கிறது, இதுக்காகவே நான் பாஸ் பண்ணுவேன். ஆனால் தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதது. ரோமர் 11:29 வாசிக்கிறோம்ல, தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஃபுல் டைம் மினிஸ்டர். நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கும் என் மனைவிக்கும். ஆனால் தேவன் எங்களை நடத்துகிறார். கடுகளவு கூட பயம் இல்லை, கடுகளவு கூட கவலை இல்லை. ஏன்னா என்னை நடத்துகிறவர் யார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1 யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு எடுத்துறேன்னா 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. எவ்வளோ பேருக்கு தெரியும்? யாரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு கடன் கொடுக்குற பக்கத்து வீட்டுக்காரரை விசுவாசிக்கிறீங்களா? வட்டி கொடுக்குறவங்களை விசுவாசிக்கிறீங்களா? அவர்கிட்ட வாங்கி சமாளிச்சுக்கலாம் 1 மாதம். இல்லை, உங்களை அழைத்தவரை விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய பரம பிதா ஒருத்தர் இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா விசேஷித்தவைகளை கொடுக்குவது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவி மத்தேயுவில் இருக்கும். நான் லூக்கா வசனத்தை சொல்கிறேன் பிரதர். லூக்கா 13:11 நான் சொல்கிறது இல்லை. விசேஷமானவைகளை தருவது அதிக நிச்சயம். எவ்வளோ பேர் விசேஷித்தவைகளை பெற்றுக்கொண்டு போகிறீங்க? இப்போ அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் உங்களை விட்டுருவாரா? ஏன் பயப்படுறீங்க? எபிரேயர் 1:3 வேதம் சொல்லுது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறாராம். உலகத்தையே தாங்குறாருன்னா உங்களை என்னை தாங்க மாட்டாரா? ஏசாயா 49:16 வேதம் சொல்லுகிறது, இதோ நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நான் ரொம்ப நாளாக அந்த வசனத்தை உள்ளங்கையில்னு படித்தேன். ஒரு நாள் தான் தேவன் என் கண்களை திறந்தார். என்னது?
உள்ளங்கைகளில், 2 கையும் இல்லை. சில நேரத்தில் வசனத்தை நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். நான் நிற்பதும், அழகாக சொல்கிறீங்களே, பைபிள் அப்படியே போட்டிருக்கு. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம்ம நிற்கிறது உட்கார்றது எல்லாம் சேர்த்துக்கிறோம் வசனத்தில் இல்லை. நானும் ரொம்ப நாள் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் எடுத்து பார்த்தேன் தான் தேவன் என் கண்களை திறந்தார். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். 2 கையிலையும் வரைஞ்சி வச்சிருக்கிறார். எல்ஐசியோட கையை எப்படி பார்த்துருக்கீங்க? எல்ஐசியோட லோகோ பார்த்துருக்கீங்களா? யாருக்கு தெரியும் எல்ஐசி லோகோ? பார்க்கலன்னா போய் பாருங்கள், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுதான் எல்ஐசி லோகோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு தரேன், நான் பார்த்துக்கிறேன். எல்ஐசியினுடைய கரங்கள் ஒரு நாள் மாறி போகும், ஆனால் தேவனுடைய கரம் மாறாது. சங்கீதம் 123:2 வாசிக்கிறோம், எஜமானுடைய கரங்களை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்குமா போல. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அக்கா உங்க பேர் என்னக்கா? பவுலினா. ரொம்ப அழகா வாசிக்கிறாங்களா? ஒரு கைத்தட்டு இல்லாமா? அப்படியே உள்ளேந்து எடுத்து வாசிக்கிறாங்கல்ல. வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் கரத்தை எப்படி பார்க்கும்ல. ஏதோ ஒன்று எடுக்கும்போது எனக்கு தான் தராரா? நான் அந்த மாதிரிலாம் இயங்கின நாட்கள் உண்டு. யாராச்சும் எதாவது எடுக்கும்போது ஒருவேளை எனக்கு இருக்குமோ இல்லை. எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறதோ, அதே போல கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும், கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் நோக்கி இருக்குதா? நோக்கி இருக்குதா? இல்ல திசை மாறுகிறதா? இல்ல. பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்த சமாதானத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ. அது சாதா சமாதானம் இல்லை. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் கொடுக்கிறது இல்லை. அவருடைய சமாதானத்தையே வைத்து போயிருக்கிறார். அது மிகுந்த சமாதானம், அது பூரண சமாதானம். அந்த சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விதத்திலும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான இந்த சமாதானத்தை வேதம் எவ்வளோ அழகாக வர்ணிக்குது பார்த்தீங்களா? மிகுந்த சமாதானம், பூரண சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், தேவ சமாதானம் இல்லை. நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். எங்க வாசிக்கிறோம்? ரோமர் 14:27 இல்லை. அப்போ 1 கொரிந்தியர் 14:33. ரோமர் 14:27 சமாதானம் தான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். எவ்வளோ பேர் அந்த சமாதானத்தை முழுமையாக சுதந்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிறீங்களா? ஐயா என்கிட்ட 8:50 வரைக்கும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார். நான் ஒரு நிமிஷம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் இல்லை. இடறினாலும் தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு தாங்கி போவார்கள். வேத வசனம் ஒருபோதும் பொய்யுரைக்காது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி தருகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு உங்களிடத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் இருதயத்துக்கு வந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பினவருடைய காரியம் ஆகும்படி வாய்க்கும். கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ,
வார்த்தையில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவே. கர்த்தரில் விசுவாசம் அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் அஸ்திவாரம் கிறிஸ்துவே,